இந்த காலத்தில் பொதுவாகவே இளைஞர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாத விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, சாப்பிடலையா அவனுக்கு ஃபோனை கொடுத்து என்ன செய்கிறாங்க, அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. பெரிய பெரிய குழந்தைகள் தன்னுடைய நேரத்தை என்ன செய்கிறாங்க, ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயுமே நேரத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய அந்த டீனேஜ் ஏஜுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வயசுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவங்க படிக்கக்கூடிய கல்வி தான் கடைசி வரைக்கும் என்ன செய்யும், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த நேரத்தில் எவ்வளோ ஒரு மனிதன் படிச்சுக்கிறானோ, எவ்வளோ கற்றுக்கொள்கிறானோ, அதற்கு பின்னால் அவனுடைய ஃபியூச்சர் என்ன செய்யும், நல்ல ஒரு நிலைமை, நல்ல ஒரு இடத்துல அமரக்கூடிய நல்ல ஒரு நேரம் என்ன செய்யும் அவனுக்கு கிடைக்கும். இன்றைக்கி பொதுவாக இளைஞர்களை பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஷாப்பிங் மாலில், சின்ன மெடிக்கலில், இது போன்ற சின்ன சின்ன கடைகளில் என்ன செய்கிறாங்க, தொழில் செய்து கொண்டு தன்னுடைய நேர காலத்தை கேட்டால் என்ன செய்யறாங்க, நல்லா படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இப்போது சின்ன சின்ன வேலைகள் என்ன செய்கிறாங்க, அமர்ந்திருக்கிறாங்க. அதற்கு காரணம் அவங்க காலகட்டத்தில் அவங்க அந்த நேரத்தில் வாலிப பருவத்தில் என்ன செஞ்சுருக்கணும், அதிகமான முறையில் கல்வியை கற்கிறத விட்டுட்டு தன்னுடைய ஃபோனையும் என்ன செய்கிறாங்க, ஃபோன் நோண்டுறதையும் தேவையில்லாத நேரத்தை என்ன செய்கிற செலவழிக்கிறதுமே அவங்க வாழ்க்கையில் இருந்தனால இன்றைக்கி சின்ன வேலைகளில் என்ன செய்கிறாங்க, ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நபர்கள் வழி தவறதுக்கான காரணமே பெற்றவர்களுடைய பேச்சை கேட்காத காரணத்தினால தான். அதிகமான பேரை பார்க்குறோம், தரமில்லாத ஒரு மனிதராக என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கிய காரணமே பெற்றவங்களுடைய பேச்சை கேட்காத ஒரு முக்கிய காரணம் தான். எவ்வளோ ஒரு பொதுவாகவே ஆம்பளை பசங்களுக்கு அப்பாவை கண்டாவே பிடிக்காது. ஏன்னு சொன்னால் அப்பா என்ன செய்வார், அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அப்பா அட்வைஸ் பண்ணுறதுல எவ்வளோ கருத்து இருக்குங்கிறது எந்த ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்கிறதில்ல, அது அறிஞ்சிக்கிறது இல்லை. பொதுவாகவே அப்பா பல்வேறு விதமான அனுபவங்களை கற்றதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வார், தன்னுடைய பிள்ளைக்கு இந்த பாதிப்பில் அவன் ஏற்பட்டுறக்கூடாது, இந்த விஷயத்தில் அவன் அடிபட்டுறக்கூடாதுன்றதுக்காண்டி தன்னுடைய அட்வைஸை சொல்லும்போது என்ன செய்வார், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட பிள்ளைகள் தான் தரமில்லாத ஒரு குழந்தைகளாகவும் ஊருக்கு அடங்காத ஒரு குழந்தைகளாக என்ன செய்ய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சையும் தன்னுடைய பெற்றோர்களுடைய பேச்சையும் கேட்டு வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.